ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம், தம்பதி ஒற்றுமை, தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்க தாலிக்கயிறு மாற்றும் நேரம், இதை பற்றியெல்லாம் பார்க்க போறோம். மதுரை சித்திரை திருவிழா அப்படின்றது உலக பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான விழாவாகும். மொத்தம் 12 நாட்கள் நடைபெறும். இதில் 10ஆம் நாள் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். 12ஆம் நாள் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் மிக மிக சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் நடைபெறும். அந்த வகையில் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெய்வீக திருமணம் அன்று பார்த்தீங்கன்னா ஊரே, அந்த மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டிருக்கும். இந்த திருக்கல்யாணத்தை முன்னிட்டு முதல் நாளிலிருந்து 3 நாட்கள் அந்த மாப்பிள்ளை விருந்து எனப்படும் விருந்து எந்த இடத்திற்கு நீங்கள் போனாலும் நடைபெறும். எப்பொழுது போனாலும் அந்த விருந்தில் நீங்கள் வயிறார சாப்பிட்டு மனமாற அந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்வதற்கு நிறைய ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகத்திலிருந்து செய்திருப்பார்கள். நீங்கள் அதில் கலந்துக்கணும்னா முன்பதிவு பெற்றுக்கொண்டு கலந்து கொள்ளலாம். இந்த திருமணத்தில் கலந்து கொள்ளும் பொழுது பெண்கள் தாலி சரடு மாற்றும் அந்த வைபவமும் நடைபெறும். அதே நேரத்தில் மீனாட்சி அம்மன் கழுத்தில் அந்த தாலி ஏறும் பொழுது பெண்களும் தங்களது தாலியை மாற்றிக்கொள்வது அப்படின்றது காலம் காலமாக நடைபெறக்கூடிய ஒரு வைபவம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்க தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெறுவார்கள். அவங்க வீட்டில் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு விரைவிலேயே அடுத்த ஆண்டிற்குள் நிச்சயமாக திருமணம் கைகூடும். மதுரை மீனாட்சி அம்மன் அருளால் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் எப்பொழுது, அந்த திருக்கல்யாணத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் அந்த நேரத்தில் வீட்டிலேயே நீங்கள் தாலி மாற்றிக்கொள்ளலாம். அந்த நேரம் எப்பொழுது அப்படின்றத பற்றிலாம் அந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டிற்கான சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மே 5ஆம் தேதி வரைக்கும் இந்த திருவிழா நடைபெற உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகமும், ஏப்ரல் 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் நடைபெறும். ஏப்ரல் 29ஆம் தேதி தேரோட்டமும், மே 1ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவமும் நடைபெற இருக்கின்றது. இந்த மதுரை சித்திரை திருவிழா அப்படின்னாலே மீனாட்சி திருக்கல்யாணமும் இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் மிக மிக உலக புகழ் பெற்ற ஒரு திருவிழாவாக பார்க்கப்படுகின்றது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ளே நீங்கள் நுழையவே முடியாது. பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பார்கள். அவங்க முன்னிலையில் அந்த வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் வைபவம் பார்க்கும் பொழுது நமக்கு மிக மிக அற்புதமான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த மீனாட்சி திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 28ஆம் தேதி திருக்கல்யாணம், 27ஆம் தேதி முதல் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு மாப்பிள்ளை விருந்து அப்படின்ற விருந்து நடைபெறும். இந்த விருந்தில் நீங்கள் அந்த ஊரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கலந்துக்கிறங்க. நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் இந்த திருவிழாவுக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து போவாங்க. அவங்க சொந்த ஊருக்கு இந்த திருவிழாவுக்காகவே அவங்களாம் வருவாங்க. அந்த நகரமே குலுங்கும், மதுரை நகரமே குலுங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா தான் இந்த மதுரை சித்திரை திருவிழா. இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் நீங்கள் கலந்து கொண்டு அந்த தாலிச்சரடை மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு அந்த மீனாட்சி அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மீனாட்சி அம்மனை போலவே உங்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை அம்பாள் அருள்வாள். அதே போல் அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்களுக்கு அந்த திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது, சரியான வரன் அமையவில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நேரில் கலந்துக்க வைங்க. அந்த திருக்கல்யாணத்தை அவங்க தரிசித்தால் அவர்களுக்கு அடுத்த மீனாட்சி திருக்கல்யாணத்திற்குள் கண்டிப்பாக திருமணம் முடிந்துவிடும் அப்படின்றது தான் நம்பிக்கை. அதனால் இங்கே பெண்களும், திருமணமான பெண்களும், திருமணமாகாத பெண்கள், ஆண்களும் நிறைய பேர் இதில் கலந்து கொள்வார்கள். அது மட்டும் கிடையாது, இந்த திருமணத்தில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் தடைகளும் நீங்கும். பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அந்த மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நிம்மதியை தருவாள். வீட்டில் மங்களத்தை கொடுப்பாள் அன்னை மீனாட்சி. அதனால் கண்டிப்பாக இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நேரில் கலந்து கொண்டவர்கள் கலந்து கொள்ளலாம். அப்படி நேரில் எங்களால் கலந்து கொள்ள முடியாது, வெளியூரில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே எப்படி எளிமையாக மீனாட்சியை வழிபட்டு தாலிச்சரடு மாற்றுவது அப்படின்றத பற்றியும் நான் சொல்கிறேன். இப்போ அந்த தாலிச்சரடு மாற்றக்கூடிய நேரத்தை பார்க்கலாம்.
இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஏப்ரல் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்றது. அந்த நடைபெறக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, காலையில 8:35லிருந்து 8:59 வரைக்கும் அந்த மதுரை இருக்கக்கூடிய மீனாட்சி கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய நேரம். இந்த நேரத்திலேயே நீங்களும் வீட்ல சின்ன பூஜை செஞ்சு, உங்க திருமாங்கல்யத்தை அந்த தாலிச்சரடை வந்து நீங்க மாற்றிக்கொள்ளலாம். அதாவது 8:35லிருந்து 8:59க்குள்ள அந்த அம்மனுக்கு தாலி ஏறக்கூடிய நேரத்துல நீங்களும் உங்க தாலிச்சரடை மாற்றிக்கொள்வதன் மூலம் அம்பாளின் அனுக்கிரகத்தை வீட்டிலிருந்தே நீங்கள் வந்து பெற முடியும். இந்த நேரத்தை தவற விட்டவர்கள் அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா 10:35லிருந்து அன்று காலையிலேயே 10:35லிருந்து 11:30ற்குள் நீங்க வந்து மாற்றிக்கொள்ளலாம். 2 நேரங்கள் வந்து இருக்கு. நீங்க உங்களால முடிந்த பட்சம் அந்த 8:35லிருந்து 8:59 அம்மனுக்கு மா தாலி ஏறக்கூடிய அந்த நேரத்திலேயே மாற்றிக்கொள்ள பாருங்க. அதை தவற விட்டவர்களுக்கு தான் அடுத்த நேரம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த நேரத்துல நீங்க வீட்ல இருக்கிறீங்க அப்படின்னா, வீட்ல நம்ம எப்படியும் துர்க்கை அம்மனோ, ஏதாவது ஒரு அம்பாள் ஃபோட்டோ வீட்ல நம்ம கண்டிப்பா வச்சிருப்போம். அந்த ஃபோட்டோல நீங்க வந்து காமாட்சி, மீனாட்சி, பார்வதி, துர்க்கை இந்த மாரி எந்த ஃபோட்டோ இருந்தாலும், அதுல வந்து நீங்க மஞ்சள், குங்குமம் வச்சு அம்பாளுக்கு அன்னைக்கு கல்யாணம் இல்லையா? அதனால நல்ல வாசனை மலர்களை சூட்டி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், ஏதாவது இனிப்பா செஞ்சு அம்மனுக்கு வந்து படைங்க. முடிஞ்சவங்க ஒரு சின்ன விருந்து மாரி கூட நீங்க வந்து படைத்தால், அம்மன் வந்து சந்தோஷப்படுவாள். அல்லது சர்க்கரை பொங்கல், பாயாசம் இந்த மாரி என்ன வேணாலும் வைக்கலாம். எதுவுமே முடியாதவங்க வெத்தில, பாக்கு, ஒரு வாழைப்பழம், மஞ்சக்கயிறு, குங்குமம் இந்த மாரி மங்களகரமான பொருட்களை படைத்து வளையல் வாங்கி வச்சு அம்மனை வந்து வழிபட்டு நீங்க வந்து அந்த தாலிச்சரடை வந்து மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாரி பூஜை செஞ்சு அம்பாளை வழிபடுவதன் மூலம் கண்டிப்பாக அந்த அம்மனின் அருளால் நீங்க வந்து தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவு நீங்கும். வீட்டில் வந்து மங்களம் பொங்கும். மகிழ்ச்சியை பொங்கச் செய்வாள் மீனாட்சி அம்பாள். உங்க வீட்ல வந்து இந்த திருமணமாகாத பெண்ணோ, ஆணோ வந்து இருந்தாங்கன்னா, அவங்களையும் இந்த பூஜையில கலந்து கொள்ளச் செய்து, அவங்களுக்கு வந்து நீங்க நோன்பு கயிறு மாரி கையில கூட கட்டிக்கொள்ளலாம். மீனாட்சி அம்மன் முன்பு வச்சு நீங்க கட்டி வைங்க. அதேபோல அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, பெண்களோ, ஆண்களோ அவங்க நீங்க கல்யாணம் ஆனவங்களோ வளையல், ஜாக்கெட் பிட்டோ அல்லது மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வச்சு யாராவது சுமங்கலிகளுக்கு நீங்க வந்து குடுங்க. நம்ம தாம்பூலம் கொடுப்பதன் மூலம் உங்க வீட்ல மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அந்த கல்யாண தடை இருப்பவர்கள் கையால இந்த தாம்பூலத்தை அந்த சுமங்கலிகளுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால், நிச்சயமாக கூடிய விரைவில் அவங்களுக்கு வந்து திருமணம் வைபவம் வந்து கைகூடும். மீனாட்சி அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்க வந்து மதுரையில நேர்ல பார்க்க முடியலைன்னு கவலை வேண்டாம். எல்லா தொலைக்காட்சியிலயுமே அன்னைக்கு வந்து நேரடியா ஒளிபரப்புவாங்க. கண்டிப்பா அந்த கண்கொள்ளா காட்சியை, அந்த அழகுமிகு அந்த கல்யாண வைபவத்தை நீங்க நேர்ல தரிசித்த அந்த ஒரு சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த தொலைக்காட்சியில நீங்க தரிசனம் செய்வதன் மூலம். அதனால கண்டிப்பா உங்க வீட்ல அந்த மங்களகரமான மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை ஒலிக்க விடுங்கள். அதுவே உங்க வீட்ல சர்வ மங்களத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்களும் உங்க வீட்ல அந்த அம்மனுக்கு வந்து ஒரு சின்ன வழிபாடு செஞ்சு நம்ம சொன்ன இந்த வழிமுறைப்படி நீங்க பண்ணிக்கொள்ளலாம். இப்ப தாலிச்சரடு வந்து கண்டிப்பா மாத்தணுமா அப்படின்னு கேட்டா, இப்பதான் வந்து நிறைய நம்ம காரடையான் நோன்பு இந்த மாரிலாம் வந்திருக்கு. அதுல மாத்தியவங்க நீங்க இதுல மாற்றணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நீங்க வெறும் பூஜை மட்டும் அம்பாளுக்கு செஞ்சு, உங்க வீட்ல கல்யாணத்துக்கு யாராவது இருந்தா அவங்க கையில நோன்பு கயிறு மாட்டி நீங்க வழிபாடு மட்டும் செஞ்சாலே போதுமானது. ஏன்னா, நம்ம தாலிச்சரட வந்து அடிக்கடி மாற்றுவது அப்படின்றதும் தவறான பழக்கம் தான். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது அருந்துருச்சுன்னா மாற்றிக்கொள்ளலாம். 6 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றிக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு மாத்தக்கூடிய அந்த ஒரு பழக்கம் வந்து முறை வந்து இருக்கும். அவங்கலாம் நீங்க வந்து இந்த நம்ம சொன்ன டயத்துல மாற்றிக்கொள்ளுங்கள். இதன் மூலம் அந்த மீனாட்சி அம்மனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கும், உங்க குடும்பத்திற்கும் கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களையும் மீனாட்சி அம்மன் அருள்வாள். இந்த மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.